ஆஷாவிடம் திரும்பிய சப் இன்ஸ்பெக்டர், வந்தவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 30 வயசுக்குள்ள இருக்கும் சார். ஆள் கருப்பா செவப்பா? மாநிலம் சார். நீங்க என்ன பண்றீங்க? ஜாப் செலக்ட் ஆயிருக்கேன் சார். நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணணும். எங்க? பெங்களூர்ல சார். ஓ, சாமி கண்ணு! கான்ஸ்டபிளை அழைத்தார். அந்த சாமி கண்ணு தூரமாய் நின்று கொண்டு, எஸ் சார். ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். மிஸ் ஆஷா, எஸ் சார். உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பாருங்க. அவர் வெளியில எங்கேயாவது? இல்ல சார், அவன் பக்கத்திலே தான் சார் இருந்தாரு. தவிப்பாய் சொன்னவள் ஏகாம்பரத்தின் அலைபேசிக்கு அழைத்தாள். ரிங்டோன் அருகில் எங்கோ சன்னமாக கேட்க சப் இன்ஸ்பெக்டர் சத்தம் வந்த இடம் தேடி ஓடினார். பங்களாவின் பக்கவாட்டில் அடுத்த பங்களாவை இணைக்கும் சுவரில் ஏகாம்பரத்தின் அலைபேசி இருக்க அதை தன் கைக்குட்டையால் எடுத்தார். அவர் பார்வை பக்கத்து பங்களாவின் சுவருக்கு சாய்ந்தபடி கிடந்த ஏகாம்பரம் தென்பட்டார். சப் இன்ஸ்பெக்டர் உன்னிப்பாய் பார்க்க ஏகாம்பரத்தின் விழிகள் எங்கோ நிலைத்தபடி சர்வ நிச்சயமாக இறந்திருந்தார்.